கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. மீண்டும் ஹீப்ருல இருந்து ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு லாங்குவேஜ், அதாவது டங் அப்படிங்கிற வார்த்தை வச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த டீகோடிங் எனக்கு ராம்நாடுல பரமக்குடி அந்த பகுதியில் இருக்கிற பிரதர் ராஜாராஜன், சாதாரணமா அவங்கள ராஜாராஜன் சொன்னா தெரியாது, பிரதர் அந்திரையா அப்படின்னு சொன்னா தெரியும். அவங்க எனக்கு இந்த டீகோடிங் எனக்கு சொன்னாங்க. சோ அந்த டீகோடிங்கை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ரொம்ப அருமையா அவங்க அந்த காரியத்தை செய்தாங்க. பாருங்க, இந்த டீகோடிங், இந்த லாங்குவேஜ்ங்கிற டீகோடிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி, டங் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஆங்காங்கு டீகோடிங் செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தர் மேலையும் உம்முடைய அற்புதமான அபிஷேகத்தை நீங்க ஊற்றுங்கப்பா. இந்த லாங்குவேஜ்குள்ள டீகோடிங் பார்க்கும்போது இந்த லாங்குவேஜ்குள்ள என்ன காரியம் அடங்கி இருக்குதுங்கிறத நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்து தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ் லஷோன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜுக்கு லஷோன். இந்த லஷோன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம இன்னைக்கு டீகோடிங் பார்க்க போறோம். லஷோன் அப்படின்னா அதுக்கு நாவு அப்படிங்கிறதும் மீனிங் வரும். அதே சேம் டைம் லாங்குவேஜ் அப்படிங்கிற மீனிங்கும் வரும். லஷோன் ஹா கோதேஷ் அப்படின்னா பரிசுத்தமான மொழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இந்த லஷோன்ங்கிற வார்த்தைய நம்ம அதுல பார்க்கலாம். அதுல என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்குது, இதுல கர்த்தர் என்ன நம்மளோட பேச விரும்புறார் அப்படிங்கறது நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். அந்த சகோதரன் ரொம்ப அருமையா டீகோட் பண்ணாங்க. நான் இந்த லஷோன்ங்கிற வார்த்தையை டீகோட் பண்ணதுக்கு 2 இயர்ஸ் நான் வந்து கர்த்தர்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் எங்கேயோ ஒருத்தரை அவங்களுக்கு கருத்து தெரிஞ்சு அவங்களுக்கு கருத்து இந்த டீகோடிங் கொடுத்துக்கிறா பாருங்க. நீங்களும் இது மாதிரி நிறைய டீகோடிங் பண்ணி நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த டீகோடிங்கை நாங்க என்ன செய்யலாம், பப்ளிஷ் பண்ணிடுவோம் நாங்க. பாருங்க, இந்த லஷோன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இதுல மொத்தம் 3 எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் வரும். ஒன்னு வந்து லாமெட், அடுத்தது ஷின், அண்ட் தென் வாவ், அப்புறம் நூன், சோஃபித். இந்த 4 எழுத்து சேரும் போது அதை நம்ம லஷோன் அப்படின்னு சொல்றோம். இந்த லஷோன்ல நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம மீனிங் என்ன செய்யலாம், நம்ம பிரிச்சு பார்க்கலாம். முதலாவது இந்த நூன் சோஃபித். இந்த நூன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது, லைஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நூன் அதுக்கு அர்த்தம் என்னது, லைஃப். அடுத்தது ஷின் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அழிவு, டெஸ்ட்ராய். அதுல பல் அப்படின்ட்டு மீனிங் உண்டு, டெஸ்ட்ராய், டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி மீனிங் உண்டு. சோ இது லைஃப் அப்படின்னா அப்ப இது என்னது, டெஸ்ட்ராய் என்னது, இதுக்கு இன்னொரு மீனிங் கொடுக்கலாம், டெத் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது லைஃப்னா இது என்னது, டெத். இந்த வாவ் அப்படின்னா இந்த எழுத்து வந்து வாவ். இந்த வாவுக்கு மீனிங் என்னது, ஆணி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இந்த வாவை நேல்னு சொல்ல மாட்டாங்க, இதுக்கு ஆண்ட்னு சொல்லுவாங்க. இது என்னது, ஆண்ட். சோ நெக்ஸ்ட் வந்து லாமெட். லாமெட் வந்து அதிகாரத்தை குறிக்கிற, அத்தாரிட்டியை குறிக்குது. அத்தாரிட்டி, லாமெட் வந்து அத்தாரிட்டி குறிக்கும். சோ இப்போ இதை நீங்க ஒரு வாக்கியமா நீங்க உருவாக்கி பாருங்க. எப்பவுமே டீகோடிங் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் வேல நீங்க பண்ணக்கூடிய ஒரு டீகோடிங். முதலாவது காரியம், நீங்க ஹீப்ருல ரூட் வேர்ட் எழுதுறீங்க. ரூட் வேர்ட், இந்த ரூட் வேர்ட் எழுதின பிறகு அதை நீங்க ஆல்பபெட்டா மாத்துறீங்க. ஆல்பபெட்டா மாத்தின பிறகு அதுக்கு மீனிங் நீங்க கொடுக்குறீங்க. மீனிங்க்கு பிறகு அதை நீங்க ஒரு சென்டென்ஸா என்ன செய்றீங்க, உருவாக்குறீங்க. இது இந்த லஷோன் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். இந்த வேர்ட் வந்து ஆரம்பத்தில் இருக்குது, எல்லாரும் ஒரே பாஷையை பேசினாங்கன்னு இருக்குது. சோ இந்த லாங்குவேஜ்ங்கிறது இதுக்குள்ளே ஒரு டீகோடிங் கருத்து வச்சுக்க, இதுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசனத்தை கருத்து வைத்திருக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம் உள்ள இருக்குது,
பாருங்க, இதுல ஜீவன், அடுத்தது மரணம். ஜீவனும் மரணமும், மரணமும் ஜீவனும். இந்த மரணமும் ஜீவனும் ஒரு டங்ல இருக்குது, அதாவது லாங்குவேஜ்ல இருக்குது. நீங்க நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் அதுல 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, தமிழ்ல நான் வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும், மரணமும் பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அந்த அத்தாரிட்டி, அந்த பவர்ல இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் போது, இந்த டங், இந்த நாவுன்னு சொல்லும் போது யாக்கோபு ரொம்ப அருமையா சொல்றாரு. நாக்கு அது ஒரு தீ, எல்லா தீமையும் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா தீமையும் என்ன செஞ்சிருக்காங்க? நிறைஞ்சிருக்குது. பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்து 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அப்படியே நாவானதும் சிறிய அவமாய் இருந்தும் பெருமையானவைகளை அது பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இந்த நாவும் ஒரு நெருப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல நீங்க அதை பார்க்க முடியும். நாவும் ஒரு நெருப்பு தான். இந்த நெருப்பு சிறிய அவயமாய் இருந்தாலும் அது பெருமைகளை பேசும். ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். 6ஆம் வசனத்துல எது சொல்லுது? நாவும், இந்த டங்கு என்னதான்? நெருப்பு தான். இதுல இருந்தா நன்மையும் பிறகுது, தீமையும் பிறகுது. நம்ம ஆசீர்வதிக்கவும் செய்யறோம், சபிக்கவும் செய்யறோம். என்ன பாருங்க, இந்த ஆனா ஒரே ஊற்றுக்கண்ணில் 2 காரியம் என்ன செய்யக்கூடாது? பெறப்படக்கூடாது. ஒண்ணு நல்ல தண்ணீர் வரும், இல்ல அப்படின்னா அதுல நல்ல தண்ணி வராது. இந்த 2ல ஏதாவது ஒரு தண்ணியை நீங்க பார்க்க முடியும். ஒண்ணு ஜீவனை பார்க்கணும், இல்லாட்டி மரணம் பார்க்கணும். ஆனா ரெண்டுமே அதனுடைய அதிகாரத்துல தான் என்ன செய்யுது? இருக்கு, நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீங்க எதை அதிகமா பயன்படுத்துறீங்களோ அதுதான் என்ன செய்ய நடக்கும். நீங்க எதை பார்க்கணும் விரும்புறீங்களோ நீங்க அதை தான் நீங்க பேசுவீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க. பாசிட்டிவாவே நீங்க என்ன செய்வீங்க? பேசுவீங்க. நீங்க நாசமடையக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே இந்த மரணத்தின் காரியங்கள், நெகட்டிவ் காரியத்தை தான் நீங்க என்ன செய்வீங்க? பேசுவீங்க. எதை பார்க்கணுமோ அது உங்க வாயிலிருந்து வரும். நீங்க எதை சொல்றீங்களோ அதை நீங்க பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகள் மேல நீங்க எப்பவும் நீங்க ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. அப்படி சொல்ல 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 கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க பேசுறீங்க. சில பெற்றோர் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்களை அறியாமலே அவங்க என்னத்தை பார்க்க போறாங்க? ஒரு நாள் அவங்க வாழ்க்கையினுடைய அழிவை தான் பார்க்க போறாங்க. அவங்க எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுதான் நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் ஒரு நாள் வெளிச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்ல வெளிச்சம் என்ன செஞ்சுட்டு உண்டாயிட்டு. அவர் சொன்னார், அதை பார்த்தார், அது அங்க காணப்பட்டுச்சு. நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கணும் விரும்புனீங்கன்னா அது உங்களுடைய நாவின் அதிகாரத்துல தான் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நீங்க பார்ப்பீங்க. ஜீவனுக்கு எதுவானது பார்க்கணுமா? அந்த பாசிட்டிவா பேசுங்க. எப்பவும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நீங்க என்ன செய்யுங்க? பேசுங்க. நீங்க தவறான வார்த்தைகள் பேசும்போது நீங்க தவறான காரியத்தை தான் நீங்க பார்ப்பீங்க. இது முடியாது, இது செய்ய முடியாது, இது நடக்காது, ஒரே இந்த நெகட்டிவாவே பேசுவாங்க. இப்படி முடியாது, இது அவனால முடியாது, என்னால முடியாது, யாராலையும் முடியாது, இப்படி முடியாது முடியாதுன்னு சொன்னா நீங்க அதுதான் பார்ப்பீங்க. உங்களால முடியாது. ஆனா யோபு சொன்னார், தேவன் அருளை வெளிச்சத்தினால இருளை நான் கடந்து போவேன். இன்னைக்கு உங்களால கடக்க முடியுமா? அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லணும். அதே யோபு தான் இன்னொரு தடவையும் சொன்னான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அவன் எதை குறிச்சு பயந்துட்டு இருந்தானோ, எதை நெகட்டிவா நினைச்சிட்டு இருந்தா அந்த காரியம் அவனுக்கு நடந்துச்சு. பாசிட்டிவா பேசுங்க. எது இருந்தாலும் சரி, நீங்க எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க சொல்லும் போது அதை நீங்க பார்ப்பீங்க. சுப்ரீமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான டீகோடிங் சகோதரன் ஆந்திரேயா பிரதர் பரமக்குடியிலிருந்து அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க, அவங்களுடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். இன்னும் இதே போல நீங்களும் டீகோட் பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் கால் மீ. நீங்க உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதை நாங்க வீடியோவை எடுத்து இன்னும் பெர்ஃபெக்ஷன்களை கொண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சோ இந்த நாவின் அதிகாரத்துல எல்லாமே இருக்குது. இத கர்த்தர் பரிசுத்தமாக்க விரும்புறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னா, ஐயோ கர்த்தாவே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்ப்பா, ஐ அம் ஆஃப் அன்கிளீன் லிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த அசுத்தமான உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன்.
அப்படி சொன்னே கர்த்தருடைய அக்கினி தழல் அவனுடைய உதடை தொட்டது, அவன் முழுவதுமாக பரிசுத்தமானான். இன்னைக்கு உங்களை நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நான் இதுவரைக்கும் நான் நெகட்டிவாவே பேசிட்டு இருந்துட்டேன், அவிசுவாசமான வார்த்தையாவே நான் பேசிட்டு இருந்துட்டேன்ப்பா. ஆனா இனிமே நான் விசுவாசமான வார்த்தையை நான் பேசக்கூடாது. இனிமே நான் விசுவாசம் உள்ள வார்த்தையை தான் நான் பேசணும்னு சொல்லுங்க. எல்லாமே உங்க நாவின் அதிகாரத்துல தான் இருக்கு, வேற எதுல இல்ல. நீங்க சொல்றத நீங்க பாப்பீங்க. அன்னைக்கு மோசஸ் 12 பேரை வேவு பார்க்க அனுப்புனார். எந்த நகரத்தை நம்ம, எந்த தேசத்தை நம்ம கைப்பற்ற போறோமோ அந்த தேசம் எப்படிப்பட்டது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பும் போது 10 பேர் வந்து சொன்னாங்க, நம்ம ஒரு வெட்டுக்கிளிய போல இருந்தோம், நம்ம ஜெயிக்க முடியாது. நெகட்டிவ் வார்த்தை பேசினாங்க. கர்த்தர் அவங்களை இன்னும் 40 வருஷம் சுத்த வச்சார். உங்க கையில கிடைக்கக்கூடிய நேரத்துல, ஆசீர்வாதம் கையில கிடைக்கக்கூடிய நேரத்துல அவிசுவாசமான வார்த்தையில நீங்க பேசுறீங்க அப்படின்னா இன்னும் நீங்க பல வருஷம் நீங்க சுத்த வேண்டியிருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க 40 வருஷம் சுத்தி பக்கத்துல வந்தாச்சு, அடுத்தது அவங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஆனா இவங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம், இவங்க பேசுற அந்த வார்த்தை நிமித்தம் அவங்களால உள்ள பிரவேசிக்க முடியல. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆனா யோசுவாவும் காலேப் மட்டும்தான் சொன்னாங்க, நாம நிச்சயமா ஜெயிப்போம், உள்ள நம்ம பிரவேசிப்போம் சொல்லி சொன்னாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் உள்ள போக முடிஞ்சது, மத்தவங்க போக முடியும். எல்லாத்தையுமே கர்த்தர் அழிச்சிட்டார். உங்களுடைய அழிவுக்கும் ஜீவனுக்கும் உங்களுடைய நாக்கு தான் காரணம், உங்க நாவு தான் காரணம். அதிக பேச்சு பாவத்தை பிறப்பிக்கும். நாவை அடக்க எந்த மனிதனாலும் முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, அதுல தெளிவா அவர் சொல்றார், நாவை அடக்க எந்த மனிதனாலும் கூடாது. அதனாலே நாம் பாருங்க, வேதம் நான் வாசிக்கிறேன், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. 8ஆம் வசனம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுதுன்னா ஒரு மனுஷனாலும் கூடாது. உங்களால உங்க நாக்கு அடக்க முடியாது. ஆனா நீங்க அந்த நாவை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் அடக்குவார். அதை பாருங்க, ஒரு நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நாக்குக்குள்ள என்ன இருக்குதான்? சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைஞ்சிருக்குதான். அதை நீங்க மாத்தணும்னா அவரால் தான் மாத்த முடியும். இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தை தான் ஜீவனும் மரணமும் என்ன செய்து இருக்குது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீங்க எதை பாக்குறீங்களோ, எதை பேசுறீங்களோ அதுதான் என்ன செய்ய நடக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு சாபமான வாழ்க்கை இருந்துட்டு இருக்குதா? யெகோஷுவாவை பற்றி பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில யெகோஷுவா என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி, யெகோஷுவா என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி, என்னுடைய பிசினஸை யெகோஷுவா ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அதை கிளைம் பண்ணுங்க. ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணுங்க. வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் சொன்னீரு, நீர் என்னை அப்படியாக என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க எதை காண விரும்புறீங்களோ அதை நீங்க பேசுங்க. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. சகோதரன் அந்திரையா சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டீகோடிங், அருமையான டீகோடிங் செய்து அனுப்பிவிட்டாங்கப்பா. அவங்களை இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் அநேக டீகோடிங் செய்யத்தக்க நீர் கிருபை செய்யும். அந்த அபிஷேகத்தினால் இன்னும் நிரப்புங்கப்பா. மகனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். மகனுடைய தேவைகள் அனைத்தும் யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே சந்திக்கப்படட்டும் அப்பா, சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க, தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய நாம மகிமைப்பட நீ கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி இதை கேட்டுக்கொண்டிருக்க முடியும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கும் அந்த அபிஷேகத்தை ஊற்றி அவங்களும் அநேக டீகோடிங் செய்யத்தக்க கிருபைகளை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.